ஏப்பா இங்க நானே பிச்சை நீ வேறயா? ஏமா இப்பதானே சாப்பிட உட்காந்த, அவ்வளவுத்தையும் போட்டிய, நீ சாப்பிடவே இல்லையா? அவர் போனதுல இருந்து எனக்கு பசியும் எடுக்கல, ருசியும் தெரியல. கார்மேகம் மனசு வச்சா காடெல்லாம் மழை பொழியும். ஏருழவர் மனசு வச்சா எங்கேயும் நெல் விளையும். குளம் பார்த்து வலை விரிச்சா கூட்டமா மீன் கிடைக்கும். கொள்வதற்கும் கொடுப்பதற்கும் மனசுதானே காரணமாம். ஓ
யாரு? பிச்சை. பிச்சையாம் பிச்சை, கண்ணு ரெண்டும் மொச்சை. வைரம் மாணிக்கத்துக்காக இதை கொடுத்துட்டு வர சொல்லுச்சு. எனக்கு ஒண்ணும் இல்லையா? உனக்குத்தான் மாணிக்கத்தையே கொடுத்துருக்குதே. சரி சரி, இதை எடுத்து வச்சு கொடு. வாங்க எடுத்து போட. ஏன்டா அதை இப்படி வெறுக்கிற? அந்த அளவுக்கு அது என்னடா தப்பு செஞ்சது? அவ படிச்சவங்கிற திமிர்ல என்ன எதிர்த்து பேசுறா, இலக்காரமா பேசுறா, சொத்தையெல்லாம் எழுதி வாங்கிட்டா. இதை விட என்னடா செய்யணும்? ஏய், உன் மனசை தொட்டு பேசுறா. நீ பேசுறது உனக்கே உண்மைன்னு படுதா? ஆமா, நீ போ. சரி, அதான் போகட்டும். தங்கத்தை கூட்டிக்கிட்டு நம்ம வீட்டுக்கு வாடா. எப்ப வர்றதுன்னு எனக்கு தெரியும், நீ போ. டேய், எனக்கு ஒன்னு ஆயிட்டா நீ வரமாட்டியா? நீதான் குத்துக்கல் மாதிரி இருக்கேடா. அப்ப பாத்துக்கலாம், நீ போ. அப்படியா? சரி தங்கம், வரமா. என்னங்க? என்னங்க நமக்கு உண்டான சாப்பாட்டை எடுத்து வை. உங்களை நினைச்சா எனக்கு பயமா இருக்கு. உங்களுக்கு பிறக்க போற பிள்ளையும் பிடிவாதமா பிறந்துட்டா என்ன செய்யறது? என்னது? எனக்கு பிறக்க போற பிள்ளையா? பின் இல்லையா? எல்லா பிள்ளையும் 6 மாசம் தான் உதைக்கும்னு ஆயக்கள்லாம் சொல்லுவாங்க. ஆனா இது 4 மாசத்துலயே உதைக்குதுங்க. ஆமா, கழுத மாதிரி உதைக்குதே. அம்மா, மாணிக்கம் பையன் இப்ப எல்லாம் நேரத்துக்கு முன்னாலேயே சாப்பிட்றானா? கைய கழுவிட்டேன்னு சொன்னா எடுத்துக்கிட்டு வந்துட்டேன். எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன் பிச்சை. என் புருஷனுக்கு என் கையால ஒரு பிடி சாதம் கூட போட முடியாத பாவி ஆயிட்டேன். வைரம், இத கட்டு. எனக்கு உடம்புக்கு சரியில்லைன்னா கூட பார்க்க வர மாட்டியா? பாக்குறேன். இப்ப மட்டும் வந்துருவாரா? இந்த பாரு வைரம், எனக்கு ஒண்ணுன்னா அவனால பொறுத்துக்கிட்டு இருக்க முடியாது. அதனாலதான் மஞ்சிக்கால முட்டி கை ஒடிஞ்சு போச்சுன்னு சும்மா டூப் அடிக்க சொன்னேன். அதையும் பையன் நம்பிட்டான். என்ன பார்க்க வரேன்னு சொல்லி விட்டுருக்கான். அவர் வந்ததும் கேட்டு சொல்றியா? தங்கம் எத்தனை மாசம், என்ன புள்ள எதிர்பார்க்கிறா, என்ன பேரு வைக்க போறா, எப்படி வளர்க்க போறான்னு. பிறக்க போற பிள்ளைக்கு எங்க கல்யாணம் பேசி முடிச்சிருக்கிறா, அதையும் கேட்டு சொல்லவா? சொல்லு. இந்த பாரு வைரம், அவன் வந்ததும் நான் சொல்றதுக்கெல்லாம் ஆமா ஆமான்னு ஆமான் ஜாமி போடு. அவன் கிட்ட இருந்தே உண்மையை வரவழைக்கிறேன். ஐயோ, பையன் வர்றான். 2 எலும்புல 1 அடிஞ்சு போச்சு வைரம். மாணிக்க, உள்ள வா. ஒண்ணு இல்ல, நான் உன்னை பாத்துட்டு போலான்னு தான் வந்தேன். வரேன். இல்லப்பா, என்னமா அண்ணிய வீட்டுல சொல்லிட்டு போற மாதிரி போற. உள்ள வா. நீங்க வா. என்னப்பா? ஏண்டா, அந்த மஞ்சி காலை தான் முரட்டு காலைன்னு தெரியுமே, ஏண்டா அதுகிட்ட போய் கைய ஒடிச்சுக்கிட்ட? ஏய், நீ மட்டும் தினம் இந்த வீட்டுக்கு வரேன்னு சொல்லு. என் கை என்ன, ஒவ்வொரு அங்கமா நான் ஒடிச்சுக்கிறேன். என்னடா ஆச்சு? ஏண்டா அப்படி பண்ண? பொங்கல் நெருங்குதுன்னு மாட்டு கொம்புக்கு வரலம் பூசலாம்னு கிட்ட போனேன். அது உதைச்சிருச்சு. நீ என்ன பண்ண? திருப்பி உதைச்சேன். வர்ணம் பூசிட்டியா? புரிச்சு தொலைஞ்சு போச்சு. இருந்தாலும் அடிச்சுட்டேன். எப்படி? இந்த மாட்டு வால்ல வர்ணத்தை தொட்டு அந்த மாட்டு கொம்பு கடிச்சேன். அந்த மாட்டு வால்ல வர்ணத்தை தொட்டு இந்த மாட்டு கொம்பு கடிச்சேன். வீட்டுக்கெல்லாம் வெள்ளை அடிச்சிட்டியா? பக்கத்து வீட்டு பிள்ளைங்க அடிக்க விட்டா தானே. ஏணி மேல ஏறினா போதும், குரங்கு குரங்குன்னு ஒரே தொல்லை. பிள்ளைங்கன்னா அப்படித்தான் இருக்கும். இது ஒரு தொல்லையா? அதுல என்ன சந்தேகம் இல்ல வைரா? ஆமா, மொத்தத்துல பிள்ளைங்கனாலே தொல்லைதான். பிள்ளைங்க தான் என்ன கிழிக்கிறையா? பிள்ளைங்களை ஏதாவது சொன்னா எனக்கு கெட்ட கோவம் வரும். தொட்டில் கட்டியாச்சு. எனக்குப்பா கோவப்படாத. நடந்தது சொன்ன என்ன கோபம்? அடுத்த வீட்டுக்காருக்கு முதலா பிறந்திருக்கே ஒரு அடம், பிடிவாதம். எங்கேயோ போறா, எங்கேயோ போறா. எங்கேயும் போகல, இங்கேதான் நிக்குது. நீ சொல்லுமா? அந்த 10 வயசு அடம் நானும் என் தம்பியும் சேர்ந்து என் தங்கச்சிக்கு வளகாப்பு நடத்த போறோம். நீங்களும் உங்க வீட்டு பாப்பாவை கூட்டிக்கிட்டு விருந்துக்கு வாங்கன்னு சொல்லிட்டு போச்சு. இந்த வீட்டுல பாப்பா பிறக்கிற அன்னைக்கு பாத்துக்கலாம் போங்கடான்னு விரட்டி அடிச்சுட்டேன். இது தொல்லை இல்லாம வேற என்ன? இந்த வீட்டுல பாப்பா பிறந்த அன்னைக்கு பாக்குறாளாமா? பிச்சை, இன்னும் 4 மாசத்துல முத்து பிள்ளை உன்னை பெத்துக்கிட்டு நானே விருந்துக்கு வர்றேன்னு போய் சொல்லு. ஆறா? வைரா 6. வைரம் 6 இல்லடா, தங்கம் 6 6 6. இந்த பையன் ஹோட்டல்ல வேலைக்கு சேர போறானா? நீ தலைமுழுகாம இருக்கேன்னு கேள்விப்பட்ட உடனே நான் எவ்வளவு சந்தோஷப்பட்டேன் தெரியுமா? நான் தலைமுழுகாத சந்தோஷம் உனக்கு, உன்னை தலைமுழுகுன்னு கவலை எனக்கு. வைரம், நான் உனக்கு துரோகம் பண்ணிட்டேன். புரியாதவளே, நீ அனுபவிக்கிற சந்தோஷத்துல கொஞ்சம் கூட எனக்கு பொறாம இல்லை. ஆமா, தெய்வத்துக்கு இது பொறாம. நீதான் என்ன வாழ வச்சு தெய்வமாச்ச. அதெல்லாம் இருக்கட்டும்டி. உனக்காக நான் ராத்திரி பூரா கண்ணு மிழிச்சு பலகாரம் செஞ்சுட்டு வந்திருக்கேன். அவர் வந்து வேண்டான்னு சொல்றதுக்கு முன்னால உள்ள எடுத்து வச்சிட்டேன். இந்த பொம்மை உன் பிள்ளை விளையாடுறதுக்காக வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்த
ஐயா, இப்படி எழுந்திருக்க கூடாது. ஏண்டி தங்கம், பிள்ளை உன்னை உதைக்குதா? உருகிற பனிக்கட்டி மாதிரி அசைமாமே, அப்படித்தானா? முதல்ல எல்லாம் சேலையை இருக்க கட்டுவேன், இப்ப தளர்த்தி கட்டிருக்கே, அதான் சுகமா இருக்குமா? கர்ப்பிணியா இருக்கிறவங்க ஆசைப்பட்டதையெல்லாம் வாங்கி கொடுப்பாங்களாமே, நீ ஆசைப்படுறதையெல்லாம் அவர் வாங்கி கொடுக்கிறாரா? என்னடி எதுக்கும் பதில் சொல்லாம பெருசா பிகு பண்ணிக்கிற? எனக்கு இதை பத்தி எல்லாம் எதுவுமே தெரியாதுன்னு தானே நான் உன்னை கேட்கிறேன். பைத்தியக்காரி, இந்த உறவு உணர்ச்சியும் நீ பெத்து நான் கேட்க வேண்டியது. கேள்வியும் மாறிப்போச்சு, வாழ்க்கையும் மாறிப்போச்சு. எது மாறினாலும் நாம 2 பேருமே மாறலடி. தங்கம், நீ படுக்கிறப்போ எந்த பக்கமா படுக்கிற? வலது பக்கம். அப்ப ஆண் குழந்தைதான் பிறக்கும். சில சமயம் இடது பக்கமாவும் படுக்கிறேன், அப்போ ஆணும் பொண்ணுமா 2 குழந்தை பிறக்கும். ஏண்டி அப்படி பாக்குற? உன் வீட்டு பந்தல்ல பறிக்க ஒரு பூ இல்ல, என் வீட்டு பந்தலுக்கு நீ வந்து பாத்தி கட்டினா பார்க்காம பதறாம இருக்க முடியுமா? நீ இப்படி பார்க்க முடிஞ்சும் குருடியா, பெற முடிஞ்சும் மலடியா இருக்கேடி. மலடி வைத்தியம் பாட்டி வைத்தியம் மாதிரி. ஏண்டி, தோட்டத்துல அவர் வச்ச வாழை கொலை கொலையா தள்ளுது, பலாமரம் வேர்லையும் மரத்திலையும் பழமா பழுத்து தொங்குது, மாமரம் பூவா பூத்து பொன்னா பிஞ்சு விடுது, தோட்டம் பூராவும் தென்னம்பிள்ளை அணிப்பிள்ளை. எனக்கு எத்தனை பிள்ளைங்க, ஒரு பள்ளிக்கூடமே நடத்தலாம். அவருக்கு போய் ஜாதகத்துல பிள்ளை பாக்கியம் இல்லைன்னு சொன்னாங்களே. வந்தா என்ன, சும்மா ரெடி. உத்தரத்தை பார்க்காம சித்தரத்தை பாருங்க. எல்லாம் எனக்கு தெரியும். அதுக்கு கோவைங்க. அவ பார்க்க வந்தது என்னத்தான்? அவளோட வண்டியில ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வந்துருங்க. வில்லு வண்டியிலயா? அப்புறம் என்ன தள்ளு வண்டி இல்லையா? நான் ஒண்ணு ரோஷம் கெட்டு போயிடல. எனக்கு சொந்தமில்லாத வில்லு வண்டியில நீ போக வேணாம். அவளை போச்சல். தங்கம், எனக்கு சொந்தமானதான் வேண்டாம், ஆனா அவருக்கு சொந்தமான முத்துத்தோடு என்கிட்ட இருக்கு. இது அவர்கிட்ட கொடுத்துரு, கஷ்டத்துக்கு உதவும். இன்னொன்னு அவர் ஞாபகார்த்தமா நான் வச்சுக்கிறேன்னு சொல்லு. ஓஹோ, கஷ்டத்தை குத்தி காட்டுறாளா? தங்கம், அவளுக்கு சொந்தமானது என்கிட்ட இருக்கு. இந்த கடியாரம் நேரம் பார்க்க உதவும். அவ ஞாபகார்த்தமா இந்த வாரம் நான் வச்சுக்கிட்டேன்னு சொல்லு. வாங்கிக்க சொல்லு. தங்கம், கொஞ்சம் வலி எடுத்தாலும் சொல்லி அனுப்பு, உடனே வந்து. தங்கம், என்னதெல்லாம் ஆசையா? பைரம் எனக்கு பலகாரம் செஞ்சு கொண்டு வந்திருக்கா. அந்நியர் வீட்டு பலகாரம் தேவையில்லை, எடுக்க சொல்லு. என்ன பொம்மை? நமக்கு ராஜா மாதிரி பிள்ளை பிறக்க அடையாளமா இருக்கட்டும்னு கடை தேடி வாங்கிட்டு வந்திருக்கா. எடுக்க சொல்லு அந்த பொம்மை. உனக்கு தான் அசலே பிறக்க போகுது, அப்புறம் எதுக்கு நகை? குழந்தை இல்லாதவங்க தான் பொம்மையை வச்சுக்கிட்டு ஆடணும். எனக்கு பிள்ளை பாக்கியம் இல்லை, நானே அவ அப்ப அவங்கிட்ட கொண்டு கொடுத்துட்டேன். தங்கம், நான் வர்றேன். பாலோட்ட வழியில்லா பைங்கிளியாள் செவிகளிலே தாலாட்டு. குளிர்தா? என் கண்ணுக்கு காத்து தாங்கல போல இருக்கு, நல்லா பொத்தி விடுறேன். தாலாட்டு கேட்கிறது, தாய்மை தெரிகிறது. போலவே ஒரு பாப்பா சீக்கிரமா வரப்போகுது. பார்க்கும் இடம் எங்கும் பாலகனே தோன்றுகிறான், பச்சை கிளி அந்த இதே மாதிரி நீயும் உன் குழந்தையும் இங்க வந்திருப்பீங்களா? என்னம்மா நீ பாட்டு